ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாயிஸ் ரலியல்லாஹு வாராங்க. வந்து என்ன சொன்னாங்க? நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட முதலாவது கேள்வி அபிக ஜுனூன், உங்களுக்கு பைத்தியமானு கேட்டாங்க. உங்களுக்கு பைத்தியமானு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், வராதவங்களை பற்றியே மஜ்லிஸில் பேச்சு. அவங்க பைத்தியமெல்லாம் உண்மையாக தான் போய் செஞ்சுக்கிறான். என்னது அவன் பைத்தியகாரனையும் கூட க்ளீன் பண்ணி அவன் நல்ல புத்தியோடு செஞ்சுக்கிறான். என்னது சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்ய இருந்துட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு மனிதர் சொல்ற ரசூலுல்லாஹ் அபிக்க ஜுனூன், உங்களுக்கு பைத்தியமானு கேட்டாங்க. ஏதோ பைத்தியத்தில் உலர்கிறார் என்று ரசூலுல்லாஹ் அந்த இதை இல்லாமக்க பார்க்குறாங்க. முதலாக ஒரு குற்றத்தை நடைமுறைப்படுத்த கிடைச்சிக்குது. எனவே இவர் எடுத்துக்கொள்வோம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நினைக்கல. ஒரு இஸ்லாமிய கலாபத்துடைய உறுதியை காட்டிடுவோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் நினைக்கல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அபிக்க ஜுனூன் இல்லை என்றார். அவர் நான் வந்து என்ன விபச்சாரம் செஞ்சுட்டேன், அல்லக்க கப்பல்த ஒரு முத்தமிட்டிருக்கலாம், வழங்கிட்டா நீங்க சாதாரணமான ஒரு நடவடிக்கை ஏதாவது செஞ்சிருக்கலாம். திருப்பி சொல்றாங்க சாராயம் குடிச்சிங்களான்னு கேட்கிறாங்க. அவ்வளவு கேட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவர் அந்த செய்தியை விட்டு போகணும் என்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள் என்றால், எப்பொழுதும் ஈமானிய பலகீனமான ஒரு மனிதர் தெரியாம ஒரு இடத்துல வந்து சபையில ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த நினைச்சார் என்று சொன்னா அதை நம்ம தடுக்க வேண்டும். அதில் அவருக்கும் நலவு உண்டு, சமூகத்துக்கும் நலவு உண்டு. யாராவது ஒரு 10 லட்சத்துல ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சிருப்பான், உடனே வீடியோ போட்டு இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் அதை பேசணும் பண்ணுவீங்களே, மறைச்சு செஞ்சுட்டீங்கிற 10 பேருக்கு அது ஆர்வமா போகும். ஆஹா மெசேஜ் இப்பதான் தெரியுது, நான் மட்டுமே நான் நினைச்சேன், பார்த்தா ஊர் ஃபுல்லா இதான் இருக்கு போலக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆர்வம் என்ன செய்யும், வரும். எனவே எப்பொழுதுமே அந்த ஒரு ஃபிக்ஹு தஅவா இருக்கணும். பாவம் அப்படி ஒருத்தர் அந்த மாதிரி வெளிப்படுத்திட்டான உடனே அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ள விஷயம் என்று ரசூலுல்லாஹ் மறைக்க ட்ரை பண்ணாங்களே தவிர தண்டை ஈமான் அந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யவில்லை, முயற்சிக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தன்னை சபையில் இருக்கிறாரு, ஒரு சமுதாயத்தில் சபையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இத்பான் இப்னு மாலிக்குடைய வீட்டுக்கு போறார் ரசூலுல்லாஹ். கொஞ்சம் மதீனால தூரமான இடம் போறாங்க. அங்க போய் என்ன அவரோட வீட்டில் அவருக்கு தொழுகிறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு ரசூலுல்லாஹ் அங்கே தொழுது கண்டிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் உண்டு கூடுறாங்க. இது மிக முக்கியமான இடம். ரசூலுல்லாஹ் பலகீனமானவர்களோடு எப்படி நடந்தார்கள் உண்டு கூடுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகிட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் காய்ச்சிட்டிக்கிறாங்க. அது சுன்னத்தான தொழுக, அவருக்காக தொழுகிறாங்க. என்ன காய்க்கிறாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தூரமான இடத்துக்கு பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப முக்கியமானவங்க வரணுமா இல்லையா, அதுல ஒருத்தர் வரல. மாலிக் இப்னு துக்ஷும் அல்லது துக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவரை காணல. அவரு பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறார். பத்ர், உஹத் எல்லாத்துலயும் கலந்து கொண்டிருக்கிறார். ஹுதைபியா எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாரு. அவர் வரல. வர வேண்டிய இடம். உடனே சிலர் பேசுறாங்க அவர் முனாஃபிக் தான், நயவஞ்சகர், முனாஃபிக்குகளோட தான் அவர்கிட்ட எல்லா டீலிங்கும் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு மனிதரை பற்றி அப்படி என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வின் தூதரே, இருந்தாலும் அவர் நிறைய முனாஃபிக்குகளோட தான் பழக்கமும் முகமும் உபதேசமும் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கு உபை இப்னு சலூல் குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சிருந்தார், விளங்கிட்டா, அப்படித்தான் இருக்குது அப்படின்றாங்க மாலிக் இப்னு துக்ஷமை பத்தி. அப்படி இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரை நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான் அப்படின்றாங்க. நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான் அப்படின்னா நிரந்தரமான நரகம் தீண்டுவதற்கு தடுத்து விட்டான்னு அர்த்தம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி திஃபா பண்ணினாங்க. அதை வந்து என்ன இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இத்தனைக்கு அவர் சொல்றாரு என்ன, அவருடைய மிச்சமான பழக்கம் எங்க இருக்குது, முனாஃபிக்குகளோட இருக்குது, அங்கதான் பேச்சு இருக்குது, அங்கதான் பழக்கம் இருக்குது. அதோட சேர்த்து இங்க வரல. எங்க வரல, இங்க ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்கன்னு தெரியும் அவர் என்ன செய்யல, வரவில்லை. அப்படி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி கீழே ஷரஹ் எழுதும் பொழுது எழுதுறாரு, ஒரு முக்கியமான மஜ்லிஸுக்கு முக்கியஸ்தர் ஒன்று வராமல் இருக்கின்ற பொழுது குறை சொல்வது தவறு கிடையாது அப்படின்னு எழுதுறாரு. ரசூலுல்லாஹ் குறை சொல்றதை தண்டிக்கல, அவரை முனாஃபிக்ன்றதை தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல கண்டித்தார்கள். அதுக்குரிய நியாயம் ஒன்று இருக்கணும் என்பதை சொல்கிறார். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயி அல்லது மக்களோடு டீல் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ன செய்யணும்னா, இப்படி சொன்ன உடனேயே ஓ அப்படி ஒன்று இருக்குதோ அப்படின்னு ரிசீவ் பண்ணப்படாது, விளங்கிட்டா. அதை எடுத்துக்கணும் பண்ணுங்களே, அந்த அந்த தகவல்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ரிசீவ் பண்ணி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வந்து மாறுவோம், நாளைக்கு அவரோட பேசலாம் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன தோழர்களை பற்றி எந்த தகவலை எனக்கு கொண்டு வந்து என்ன செய்ய நான் சொல்ல வேண்டாம், சொன்னா நான் அவர்களை தூய்மையான இதயத்தோடு சந்திக்க நினைக்கிறேன், அது என்ன செஞ்சிரு இல்லாம போயிரும் என்றாங்க. எனவே ரசூலுல்லாஹ் உடனே அந்த இடத்துல கண்ணி நிறைய பேருக்கு அப்படி சொன்னாதான் விருப்பமே. உங்களை பத்தி இப்படி சொல்றாரு தெரியுமாண்டா, அவர் தான் நம்ம முதலாவது வலது, மற்றவங்க எல்லாரும் விட்டுறது, எல்லாரும் போக வரைக்கும் வெயிட் பண்றது, கதை கேட்கறது, உங்களை பத்தி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று. எந்த ஒரு அநியாயக்காரனும் எங்களை பேராசப்படக்கூடாது, எந்த ஒரு அநியாயக்காரனும் எங்களை பேராசப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம சரியான முறையில் நிர்வகிக்கவில்லை என்று அர்த்தம்.
கெட்டவர்களை நெருக்கிக் கொள்வோம் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மாலிக் இப்னு துக்ஷமுடைய அந்த குறைய அவ்வளவு இதை சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்து அப்படி இல்லாமாக்கினாங்கன்னு பாருங்க. எனவே ஈமானிய பலகீனம் என்பது ஒருவருடைய வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அவர் சில பொழுதுகள் அவருக்கு அது பலகீனம் எது அந்த இடத்துல வராதது. அதே போல என்ன அதிகமாக முனாஃபிக்களோடு பழகுவது என்பது ஒரு பலகீனம். அந்த பலகீனத்தை ரசூலுல்லாஹ் எப்படி அதை மறுக்கிறாங்கன்றத பாருங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தாட செய்திருந்து இப்படி நிறைய செய்திகளை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை. இது புகாரில வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால் தன்னிடத்தில் ஈமானிய பலகீனத்தை முறைப்பட யாராவது வந்தால் தனது ஈமானிய பலத்தை ரசூலுல்லாஹ் நிரூபித்தது இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கிட்ட நிறைய பேட்ட இருக்கு. யாராவது ஈமானிய பலகீனத்தை முறைப்பட வந்தா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அப்படின்றது, சுப்ஹானல்லாஹ் அப்படின்ற அதோடு அவர் என்ன பேசா சொல்லிட்டோமோ நம்முடைய ஈமானெல்லாம் விளங்க மாட்டாரோ, இவர் நம்ம நல்ல விஷயங்களும் நிறைய செய்யத்தான் செய்கிறோம், அது இது மட்டுமல்ல மற்ற விஷயங்கள்லாம் என்னட்ட இருக்கத்தான் செய்துன்னு அவர் நல்லத்தை விளங்கப்படுத்த வரார். இவர் சொன்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அவ்வளோ பவராயிக்கும். சொன்னதோட முன்னால் உள்ள மனுஷருக்கு என்னென்ன வந்துருமெண்டா, நம்ம ஒரு பலகீனத்தை சொல்லிக்கிறோம், இவர் நம்மகிட்ட எந்த கயிறுமே இல்லைன்னு நினைச்சிருவாரோ அதை சின்னதாக்கிறாங்க. நீ சொல்ல அளவுக்கெல்லாம் பெருசா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல, நான் சொல்ல வாரது என்னன்னா அப்படி அப்படின்னு சுருக்கிறாங்க. இவர் சொன்ன சுப்ஹானல்லாஹும் இவர் சொன்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்திகள்லாம் இப்போ நான் சொன்ன ஒரு 6-7 செய்தி எடுங்களேன். இதில் எங்க ரசூல் நாங்கள் சுப்ஹானல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரு ஈமானிய பலகீனப்பட்டவங்களை சொன்னதை காட்டுங்க போகும். காட்டில் பள்ளியில் ஒன்றுக்கு இருக்கிறாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டுங்க. என்ன நடக்கணும்? வந்தவருடைய ஈமானை சரி செய்வதற்கு பதிலாக உங்களுடைய ஈமானிய பலத்தை என்ன செய்யக்கூடாது, நிரூபிக்க கூடாது. சிலருடைய அந்த பேச்சு நடவடிக்கைகளும் முறைமைகளும் எப்படி இருக்கின்றா, ஈமானிய பலகீனத்தை சரி செய்வதை விட தங்களது ஈமானிய பலத்துடைய உச்சத்தை நிரூபிப்பது போல இருக்குது. அல்லாஹ் திருப்பி எடுத்து சோதிச்சுட்டான்னு வைங்களேன், அப்படியே நமக்கு என்ன செய்யும், யூட்டர்ல எப்பொழுதும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் போனவங்களே தடுத்திக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த நுஐமான் என்ற நபித்தோடு இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்குறாங்களே, அதாவது சாராயத்துக்கு பல முறை தண்டனை திருப்பி திருப்பி வந்து தண்டனை கொடுக்கப்படுறாரு. இப்போ காலித் பின் வலீத் ஒரு என்ன சொல்றாங்க, லஅனஹுல்லாஹ் அல்லாஹ் அவரை சபிப்பானாக, எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுட்டாரு இந்த தண்டனைக்கு என்று. அவர் உண்மையிலே அந்த தீமையில இதாகிதான் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் என்றாங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுக்கு துணை போக வேண்டாம் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. தண்டனை பெற்றுட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா எங்களை அதை விட்டு காப்பாத்திட்டான்னு நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். அல்லாஹ் நினைச்சிருந்தா இதே சோதனை அவனுக்கு என்ன செஞ்சு அது எனக்கு தந்து அவனை காப்பாற்றி இருக்கலாம். சகோதரர்களை இதில் பாருங்க, ஒரு இளைஞர் வரார், முஸ்லிம் தாமத்தில் வார செய்தி வந்து, அல்லாஹ்வின் தூதரே இதன்லி பிஸ்ஸினா, விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா, விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவனுக்கு இந்த ஊரில் பள்ளிக்கு வரையில நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, விபச்சாரம் செஞ்சுட்டேன்ல, செஞ்சுட்டேன்டாலே அவனுக்கு அதோட முடிச்சுது, விபச்சாரத்துக்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி வேணும்னு கேட்கிறார். அப்ப அங்க உள்ளவர்கள் அது அவரை வந்து என்ன கேட்குறீங்க என்று சொல்ல மாதிரி என்னது கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உதுனு கிட்ட வாங்கடா, அவரை கிட்ட எடுங்கடா, அவரை கிட்ட எடுக்கிறார். எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் சீலராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ரசூலுல்லாஹ் பதறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்யறது பெரிய ஒரு பாவத்துடைய விஷயம். இப்போ முக்கியம் வந்து அவரை திருத்துறது, அவர் என்ன திருத்துறது. அந்த திருத்துடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு அதாவது உங்களுடைய தாயுடன் யாராவது விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புறீங்களா? இல்லை. அதே போல மக்களும் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதை, இன்னொருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவதில்லை. உங்களுடைய தாய் வழி சகோதரியோடு, தந்தை வழி சகோதரியோடு, உங்களுடைய சகோதரியோடு, உங்களுடைய மகள்மார்களோடு இன்னொருவர் விபச்சாரம் செய்யறதை நீங்க விரும்புறீங்களான்னு ஒவ்வொன்றாக கேட்டுட்டு போறாங்க. இல்லை எல்லாம் அதுபோலதான் மக்களும் தங்களுடைய உறவுகளுக்கு விபச்சாரம் நடப்பதை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு விபச்சாரம் என்பது எப்படியான ஒரு விளைவை ஏற்படுத்துது. நீங்க உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய தாய் வழி சகோதரி, உங்களுடைய தந்தை வழி சகோதரிகளுக்கு விரும்பாத உண்டை எப்படி நீங்க இன்னொருவருக்கு அதாவது விரும்ப வைக்கலாம்? இதுல அர்த்தம் வந்து இதில் இப்படியெல்லாம் சொன்னா திருந்த மாட்டாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பேச முதலாக அறிவு முக்கியம்.
முதலாவது என்ன முக்கியம்? அறிவு முக்கியம். அந்த விளக்கம் அவன் ஒரு நாளை அவனுக்கு திரும்பி வர செய்யும். அவனோட உள்ளத்தை சுத்தப்படுத்த, அதை விளங்கப்படுத்தணும். அதை விளங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரம் என்பது எப்படி, அப்படி நடந்தா என்ன நடக்கும், இந்த அனுமதி கிடைச்சா நீங்க இந்த அனுமதி எல்லாருக்கும் போய் சேரும், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இந்த அனுமதி சேரும். அந்த அனுமதி நடந்தா யார் யாரை பாதிக்கும் அது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞனுக்கு லேசா விளங்கக்கூடிய ஒன்று பாவத்தின் மோகத்தின் காரணமா விளங்கல. அது அவருக்கு என்ன ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்தி முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ஆமண்டி இயற்கையான ஃபித்ரத்துல பேசுறாரு, இயற்கையில பேசுறாரு. பேசிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்ல கையை வைக்கிறாங்க. கையை வச்சு சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபிர் தன்பா, யா அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னிப்பாயா, வதஹ்ஹிர் கல்பா, அவரது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவரை ஒழுக்கப்படுத்துவாயாக, கற்போடு வாழ வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபிர் தன்பா வதஹ்ஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவரை பாவத்தை மன்னி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவருக்கு கற்போடு வாழக்கூடிய சூழ்நிலையை கொடு என்று சொல்லி துஆ கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஃபலம் யகுன் பஅது தாலிகல் ஃபதா யல்தஃபிது இலா ஷைஇன், ஃபலம் யகுன் பஅது, அதுக்கு பின்னால் அவர் இந்த மாதிரியான சிந்தனையின் பக்கம் திரும்பி பார்த்ததே கிடையாது என்று அந்த செய்தியில் என்ன செய்து வருது. எனவே ஒரு ஈமானிய பலகீனமான ஒரு மனிதர் நமக்கு முன்னால் வருவாராக இருந்தால் நம்ம எப்பொழுதும் நமது ஈமானது நிலையையோ நமது குறையையோ அல்லது நமது உயர்ந்த நிலையையோ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. சில பொழுதுகளில் ஒரு ஈமானிய பலகீனத்தோடு வந்திருப்பார் ஒருத்தர், நீங்க ஒரு ஈமானிய பலகீனத்திலே இருந்திருக்கலாம், நானும் அப்படித்தான் அப்படின்னு அவரோட சேர்ந்துறாரு, அதுவும் பிழை. அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு கிடையாது, அவருக்கு உறுதியாகி இவர்கிட்ட கேள்வி கேட்டு வந்தா இவர் இப்படி தான் என்னது அந்த மாதிரியான எந்த இதையும் நம்ம விளங்கப்படுத்தக்கூடாது. அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லி அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பது இந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய ஈமானிய பலகீனம் எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தாலும் சரி அந்த செயலுக்கு தீர்ப்பு சொல்வார்கள். அல்லது வஹீல இன்ன நபர் காஃபிர், இன்ன நபர் முனாஃபிக், இன்ன நபர் நரகவாதி, இன்ன நபர் சொர்க்கவாதி என்று வந்தால் அதை ரசூலாங்க எத்தி வைப்பார்கள். இது தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கிய இடத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இஜ்திஹாதின் அடிப்படையில் உபை இப்னு சலூலுக்கு தொழுவிக்க போனார். அடுத்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா கண்டிச்ச போறதா ரசூலாங்க விளங்கினாங்க. வஹியே இறங்காம நம்ம பலருக்கு என்ன செய்ய போறோம், நம்ம தீர்ப்பு சொல்ல போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கட்டத்திலும் வஹீன் அடிப்படையில் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலே தவிர ரசூலாங்க எவ்வளவு பாவம் உச்சகட்டத்துக்கு போனாலும் தீர்ப்பு சொல்ல, அந்த நபருக்கு தீர்ப்பு சொல்லுது. இது குஃபர் என்று சொல்றதே இல்லை, இது பாவம் என்று சொல்றதே இல்லை, இது பிதஅத் என்று சொல்றதே இல்லை. இந்நாள பிதஅத்வாதி, இவர் காஃபிர், இவர் முனாஃபிக், இவர் நயவஞ்சகமுடையவர், இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு சொல்வது. செயலுக்கு தீர்ப்பு சொல்லத்தான் உனது யாராக இருந்தாலும் சரி, செஞ்ச செயல் விபச்சாரம் விபச்சாரம் தான், அது யார் செஞ்சாலும் சரி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நரகவாதி என்று சொல்றது எங்களுடைய கையில் உள்ள விஷயம். இது ரசூலுல்லாஹ் மிச்சம் கவனமாக இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பனு இஸ்ரவேல்கள்ல 2 பேர், பனு இஸ்ரவேலர்கள் 2 பேர். ஒருவர் அதாவது முஜ்தஹித் ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளிலேயே அதிகமாக கவனம் செலுத்தியவர், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்தியவர். இன்னொருவர் முதுனிப், பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். 2 பேரும் சகோதரர். இவர் எப்பயும் அட்வைஸ் பண்ண, செய்யறதை குறைச்சிக்கங்க, இப்படி செய்யாதீங்க, என்ன செய்றீங்க, எவ்வளவு பெரிய பிழை, அது அவருடைய கடமை, அவர் செய்கிறார். இவர் எப்பொழுதும் அவருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அபுஅஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கவா அல்லாஹ் உங்களை அனுப்பினான்னு கேட்பார், என்னைய பார்க்கவா உங்களை அனுப்பினான், எவ்வளவு பெரிய பிழை, பாவமான வார்த்தை அவர் சொன்னது. ஒரு பாவத்துக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அபுஅஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கறதுக்கு அல்லாஹ் உங்களை அனுப்பிச்சிக்கிறான்னு திருப்பி என்ன செஞ்சாரு கேட்டார். ஒரு நாள் இவர் கோபம் வந்துச்சு. யாருக்கு? இந்த நல்ல பண்பாடோட நல்ல இபாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மனிதருக்கு கோபம் வந்து அவர் சொல்றாரு, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கவே மாட்டான். இந்த மாதிரி பேசுறீங்க, இவ்வளவு உபதேசம் பண்ணி இவ்வளவு அட்வைஸ் பண்ணி என்னட்ட கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களை பார்க்கவா அனுப்பிக்கிறேன்னு கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களையே மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறார். இவர் ஈமானிய பலகீனத்தை என்ன மாதிரி கையாண்டார், இவருடைய நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர்கிட்ட கேட்கிற விசாரணை என்ன தெரியுமா? அகுன்த பி ஆலிமன் அவ் குன்த மாஃபி அவ் அலாம், அதாவது அவ் குன்த அலா மாஃபி யதி காதிரன், இந்த விஷயத்தில் இவரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருந்துச்சா? நான் ஏதாவது வகை இறக்கி உங்களுக்கு அறிவு ஏதாவது இருந்துச்சா? அல்லது
நான் மன்னிக்கிறேன் மன்னிக்காம இருக்கிறதுக்குரிய எனது அந்த சக்தியில் உங்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருந்துச்சா? என்னைய மன்னிக்காம வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏதாவது இருந்துச்சா? ரெண்டு விஷயத்துல இவர் எதுல தலையிட்டிக்கிறார்? இப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல மன்னிப்பு மன்னிக்காம இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யற உதவியத்துல அதை கொடுக்கல. நீங்க அறிஞ்சவராக இருந்தீங்களா? இவரை நான் மன்னிக்க மாட்டேன் அறிவு உங்களுக்கு இருந்துச்சா? அல்லது என்னுடைய சக்தியில நீங்க சக்தி பெற்றவராக இருந்தீங்களா? ரெண்டும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதாவது இவரை நரகத்துக்கு கொண்டு போங்க, இவரை கருணையின் காரணமாக மன்னித்து இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க. இந்த நிலைமையை பார்த்துக்க. அதாவது நமது உச்சகட்ட ஈமானிய பலகீனத்துடைய உச்சகட்டம் இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்ல போனால் அது சில பொழுதுகள் அழிவுல கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுவிடும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ. அதாவது அவர் வார்த்தையை பேசினார், தகல்லம பி கலிமத்தின், ஒரு வார்த்தை, அவுபகத் துன்யாஹு ஆஹிரத்து, அவருடைய உலகத்தை அழிச்சு மறுமையை அழிச்சிட்டு. அந்த வார்த்தை இந்த உலகத்தை அழிச்சு மறுமையை அழித்து விட்டது. எனவே முன்னால உள்ளவர் எவ்வளவு பெரிய அபூஜஹல் மாதிரி உங்களோட பார்வையில விளங்கினார். அவ்வளவு பெரிய பாவத்திரிக்கிறத கண்டால அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, வழிகாட்டுங்க, கண்டித்து விடுங்க, பிழை என்று சொல்லுங்க, அவரை திருத்தறதுக்குரிய எல்லா வேலையும் சொல்லுங்க. அவர் நரகவாதி சொர்க்கவாதி என்ற இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. குஃபுர் என்று சொல்லுங்க, ஃபிஸ்க் சொல்லுங்க, தலாலா சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க, அவருடைய பிழை இருந்தா அறிவோட சொல்லுங்க. ஆனா அவருக்குரிய தீர்ப்பை என்றைக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. நமது மறுமை என்ன செஞ்சிடும், அழிந்து விடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் சிறந்த நபித்தோழர், எல்லா பண்பாடுகளையும் புரிந்தவர். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து மிகவும் நெருக்கமாக பாடம் கற்ற நபித்தோழர் இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபாரிசியோட தோழமை கொண்டவர். அதாவது பாவி ஒருவர் துஆ கேட்டுக்கின்ற டைம்ல அந்த துஆ என்னை கவருகிறது என்றால் அது என்னது ஹுஸ்னுல், அதாவது நீயத்து நல்லதுன்னு அர்த்தம். ஒரு பாவி ஒருத்தர் துஆ கேட்டுக்கிறாரு, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் துஆ கேட்கிறான் என்னது, நம்ம போகாம அந்த துஆ நம்ம கவருதண்டா, நம்ம நமது பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். அந்த நிலையில நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர் போய்கொண்டிருக்கிறாரு, ஒரு மனிதர் அதாவது ஒரு பள்ளியில சுஜூதில் இருந்து துஆ கேட்கிறார், அவருடைய காதுல விழுது. என்ன துஆ கேட்கிறார் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி ஹாயிஃபுன் முஸ்தஜீர் ஃபஅஜிர்னி மின் அஸாபிக், யா அல்லாஹ் நான் அஞ்சியவனாக இருக்கிறேன், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், என்னை பாதுகாத்து விடு, எனக்கு பாதுகாப்பு தந்து விடு. வஸாயிருன் ஃபகீர், நான் வறுமையுள்ளவனாக இருக்கிறேன், உன்னிடத்தில் யாசகம் கேட்கிறேன். ஃபர்சுக்னி மின் ஃபضலிக், உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடு, உனது அருளிலிருந்து எனக்கு கொடுத்து விடு. லா பரீஉம் மின் ذنபின் ஃபஅததிர், நான் பாவம் செய்யாதவனும் அல்ல, உன்னிடத்தில் காரணம் சொல்வதற்கு நான் அது ஒன்றுமே சொல்ல, எனக்கு காரணம் சொல்றதுக்கு நான் அவ்வளோ பாவியாகிறேன், எனக்கு காரணம் சொல்றதுக்கும் வழி இல்லை, ஏதாவது காரணம் சொல்லி கேட்கவும் இயலாது, நான் அவ்வளோ பாவம் என்ன செய்திருக்கிறேன். அதாவது நான் தூய்மையானவனாக இருந்தால் காரணம் சொல்லி இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த தூய்மையே எனக்கு என்ன இல்லை. வலாது கூவத்தின் ஃபஅன்தஸ், உனக்கு முன்னால் நான் பலமானவனும் அல்ல, எனக்கு நான் உதவி செஞ்சுக்கல, உன்னை மீறி இந்த உலகத்தில் எனக்கு உதவி செஞ்சுக்கல, நான் பலமானவனும் அல்ல, சக்தி உள்ளவனும் அல்ல. ஃபஅன்தஸிர், நான் உதவியை பெற்றுக்கொள்ள. வலாக்கின் முத்னிபுன் முஸ்தகஃபிர், நான் ஒரு பாவி, உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அப்படி என்ற வார்த்தையை சொல்றார் சுஜூதில். அதுல அவருக்கு இந்த வார்த்தை கவருது. நான் அதாவது நிரபராதியும் அல்ல, காரணம் சொல்றதுக்கு நான் ஒரு பாவி, நான் சக்தி உள்ளவனும் அல்ல, எனக்கு உதவி செஞ்சு கொள்றதுக்கு, எனவே நான் பலகீனமானவன், உன்னிட்ட தான் நான் கேட்கணும் என்ற வார்த்தை அவரை கவருகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய தினத்திலிருந்து இந்த துஆவை மக்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார். இப்படி சொல்லுங்க உங்களோட துஆல, சுன்னா என்றல்ல, இந்த துஆவுடைய கருத்து நல்லா இருக்குது, இப்படி துஆ கேளுங்க, இப்படி சொல்லுங்க என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் என்றால், அந்த துஆவுடைய அழகு அவரை கவருகிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அந்த அதாவது பறவை உள்ளம் கொண்டவராக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்க வேண்டும். அந்த துஆ அவரை ஈர்த்தவர் துஆ செய்கிறார் என்றால் அந்த மனநிலை எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைத்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான சில உபதேசங்கள். நமது ஈமானை நம்ம தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கும், எங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்வதற்கும், நாம் அழிந்து விடாமல் இருப்பதற்கும், நமக்கு முன்னால் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தனிப்பட்ட இடமாக இருக்கலாம், எப்பொழுதும் தன்னை சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் ஒரு துகள் அளவுக்கு கூட வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் சிறப்பும் இல்லை என்றால் நீங்கள் ஒருவருக்கு தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒருவர் இன்னொருவரில் தூய்மையானவராக இருந்திருக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால், அல்லாஹ் தான் ஒவ்வொரு மனிதரையும் தூய்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று இந்த நிலையை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், உங்கள் தாயின் வயிற்றிலே நீங்கள் இருக்கின்ற பொழுதே, நீங்கள் சிசுவாக இருக்கின்ற பொழுதே உங்களை அல்லாஹு தஆலா அறிந்தவன்,
எனவே அன்புள்ள சகோதரர், நம்மளை நாங்களும் தூய்மைப்படுத்தி விடக்கூடாது, பிறரையும் யாருக்கு மேலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூய்மைப்படுத்தி விடக்கூடாது. எனவே ஈமானிய பலகீனமான மக்களுடன் நாமும் ஈமானிய பலகீனமானவர்களில் உள்ளவர் என்ற எண்ணங்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சிறப்பான வழிமுறைகளோடும் கையாளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.